பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 34ஆம் சங்கீதம் 14வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், சமாதானம் இல்லை. சமாதானம் ஒரு மன அமைதி இல்லை. இப்போ சில பார்த்தீங்கன்னா தூங்கினா தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, மனதில் ஒரு பதட்டம், ஒரு போராட்டம், இல்லை ஒரு பயம், ஒரு கலக்கம். இதுதான் சமாதானம் இல்லாத ஒரு நிலை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு ஒரு மெய்யான சமாதானத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை நீ தேடணும். எங்கே போய் தேடுகிறது? பிரியமானவர்களே, சமாதானம் எங்கே கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். சமாதானத்தை தருகிறவர் இயேசு. சமாதானத்தை தருகிறவர் இயேசு. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மன அமைதிக்காக, மன ஆறுதலுக்காக எவ்வளவோ செலவு செய்து எவ்வளோ விளைக்கரையும் கொடுத்தும் அதை பெற முடியாமல் நிறைய ஜனங்கள் தவிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை இலவசமாய் நமக்கு தருகிறார். இந்த வசனம் அழகாய் அதை தேடி அதை என்ன செய்யணும்? அதை தொடர்ந்து கொள். அதை விட்டுறாத, அதை உறுதியாக பிடிச்சிக்கோ. அவர் தான் உனக்கு மெய்யான சமாதானத்தை தருகிறவர். அவருடைய சமூகத்தில் அதை தேடணும், அதை பெற்றுக்கொள்வோம். அதை பெற்றுக்கொண்டதை விட்டு விடாதபடி தொடர்ந்து அதை காத்துக்கொள்ளும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு மன அமைதல் இல்லை, ஆறுதல் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவரிடத்தில் அதை தேடி பெற்றுக்கொள்ளுங்க. உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆமை சோதரையா ஒரு மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொன்னீங்க. சமாதானமே இல்லாதபடிக்கு நிம்மதியில் வாழ்க்கையில் ஒரு கலக்கம், பயம் இப்படி இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவர் இறங்கி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களை நீக்கி ஒரு மெய்யான சமாதானத்தை, ஒரு மன ஆறுதலை, மன அமைதலை கொடுத்து ஒரு மெய்யான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்பென ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். சில அன்பு காரணங்களுமே துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.